இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை எப்படிடா மறக்க முடியும்? அப்பெல்லாம் உன்னை தப்பிக்க விட்டுருவேனா என்ன? வேணா இப்படி சொல்லட்டுமா? எப்படி சொல்லுவ? பசங்க கூட இருக்கிறது என் பக்கத்துல நீயே இருக்கிற மாதிரி இருக்கு. ஏய், எனக்கும் நினைப்பாதான் இருக்கு. கடன்லாம் அடைச்சிட்டோன்னு வச்சுக்கோயேன், கொஞ்சம் பணம் சேர்த்துட்டு நிரந்தரமா அங்கேயே வந்துருவேன். ஆமாண்டா, இத்தனை பேரு கூட தான் இருக்காங்க. ஆனாலும் நீ இல்லைன்னா ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆகுது. உனக்கு பிசினஸ் பண்ற அளவுக்கு பணம் சேர்ந்ததும் வந்துரு, இங்க ஏதாவது பண்ணிக்கலாம். என்னோட மனசும் ஒரு பக்கம் அப்படிதான் சொல்லுது, இன்னொரு பக்கம் நிறைய பணம் சேர்த்துட்டு போகணும்னு சொல்லுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எனக்கும் அதே குழப்பம்தான். அப்பா முன்னாடி நாமளும் மனுஷங்களா நின்னு காட்டணும். ஆனா அதே சமயத்துல உன்னை பிரிஞ்சு இருக்கிறதும் கஷ்டமா தான் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. தனா, அப்புறம் டேய், பாரு, நான் சொல்றது கொஞ்சம். ஐயோ, என்ன புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஜோடியா எங்க கிளம்பிட்டீங்க? அதுவும் உச்சி வெயில்ல எங்க போறீங்க? கேக்குறாங்கல்ல, சொல்லு. என்ன நீ? என்ன விஷயம்? என்னம்மா, வெளியில கிளம்பிட்டீங்களா என்ன? ஒருத்தருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சல, மொத்த பேரும் நிக்க வச்சு கேக்குறாங்க. பதில் சொல்லு. அத்தையும் மாமாவும் ஏதோ முக்கியமான வேலையா போறாங்க. போகும்போது எங்க போறீங்கன்னு கேக்கலாமா? அத்தை, நீங்களும் மாமாவும் கிளம்புங்க. சரிம்மா. மத்தியானம் 2 மணிக்குன்னா இந்த நேரத்துல எங்க போவாங்க? மேட்னி ஷோக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன். மாமா, எந்த படத்துக்கு போறீங்க? ஆட ஏமா நீ வேற. நாங்களாவது சினிமாவுக்கு போறதாவது, இவளுக்கு அந்த அளவுக்கெல்லாம் ரசனை கிடையாது. அப்ப எங்க தான் போறீங்க? அது வந்து அத்தை, நாங்க பிளாட்டு கோயிலுக்கு போறோமா? இந்த நேரத்துல நட சாத்திருப்பாங்களே. மருதமலைக்கு போறோமா? நாங்க மலை ஏறி போறப்போ நட திறந்திருக்கோம், பாத்துட்டு வந்துடுறோம். அப்படியா? ஓ ஆமாமா. சரி சரி. அக்கா, என்னக்கா திடீர்னு கோவிலுக்குலாம் போறீங்கற? மாமாவும் நீயும் இப்படி ஜோடியா போய் இத்தனை வருஷத்துல நாங்க யாருமே பார்த்தது இல்லையே. அப்படி கேளுங்க மச்சான். டேய், இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்திருக்கு. நல்லபடியா ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டணும்னு ஒரு வேண்டுதல். அதுக்காக தான் சாமி கும்பிட போறோம். இது பொறுக்கலையா உங்களுக்கு? ஐயோ, அப்ப சரிக்கா. நல்லபடியா 2 பேரும் ஜோடியா போய் சாமி கும்பிட்டுவாங்க. ஒரு நல்ல காரியத்துக்காக வேண்டிக்க போறீங்க. எங்க எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிக்கிட்டு வாங்க, சரியா? சரிம்மா, நாங்க வரோம். அத்தை, பசிக்குது, சாப்பிடலாமா? சரிடா, போய் கை கால் கழுவிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து சரிங்க வைக்கிறேன். அத்தை. பார்வதி, வா, எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். இனிமே இந்த வசுந்தரா தேவியோட கொடிதான் பறக்கும். ஆமா, இங்க ஆள் நடமாட்டமே இல்லையே. நல்லதுதானே மேடம்? இல்லனா ரகுராம்க்கு விஷயம் போயிடும். உடனே ஆளுங்களோட வந்து இறங்கிடுவாரு. நம்ம எல்லாத்தையும் பக்காவா முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சாதானே நல்லது. கரெக்ட் தான். என்ஜினியர் மேடம், அப்புறம் இந்த இடத்துக்கு இங்கதானே என்ட்ரன்ஸ்? ஆமா மேடம். நல்ல ஸ்ட்ராங்கா 2 பில்லர் போட்டு ஒரு பெரிய ஆர்ச் வைங்க. அந்த ஆர்ச்ல விஆர் ரியல் எஸ்டேட்ங்கிற கம்பெனி பேர் வரணும். பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கணும், அதுதான் முக்கியம்.
இமீடியட்டா பண்ணிடுங்க. கொடிக்கம்பெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல, கொண்டு வந்திருக்கோம் மேடம். சுத்தி நட்டுருங்க. தூரத்துல இருந்து பார்த்தா கூட பிரம்மாண்டமா தெரியணும், அந்த அளவுக்கு இருக்கணும். சரிங்க மேடம். பாதை போடணும், பிளாட்டை பிரிக்கணும், நிறைய வேலை இருக்கு. வேலை நிக்காம பரபரப்பா நடக்கணும். அப்படியே பண்ணிடலாம் மேடம். ரகுராம் சர்க்குணம் தன்னை தேடி வருவாருன்னு காத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா ரகுராம என்ன தேடி வர வைக்க சூப்பர் ஐடியா கொடுத்தீங்க. இந்த இடத்துல ஃபுல்லா வேலி கட்டி ஆர்ச்சுக்கு பில்லர் போட்டுட்டா விஷயம் ரகுராம் காதுக்கு போயிடும். அப்புறம் விஷயம் கேள்விப்பட்டு தலை தெறிக்க ஓடி வருவாரு. அப்ப நம்ம அக்ரிமெண்ட்டை காமிச்சு மிச்ச பணத்தை கொடுத்து இடத்தை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தே ஆகணும்னு மிரட்டுவோம். ஆமா மேடம், இனிமே ரகுராமுக்கு வர வழியே இல்ல, உங்க வழிக்கு வந்துதான் ஆகணும். ரகுராம என் வழிக்கு கொண்டு வர முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அது உங்களாலதான் நடக்குது. புவனா, என் மனசுல இருந்து சொல்றேன், நீங்க எப்பவும் என் கூடவே இருக்கணும், என் கூடவே டிராவல் பண்ணணும். உங்களுக்கு என்னைக்குமே என்ன வேணுமோ அதை நான் பண்ணுவேன். இல்ல மேடம், என் லைஃபோட லட்சியமே ஒண்ணுதான். எனக்கும் ரகுராமுக்கும் தீர்க்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்கு. அது எப்பவும் என் மனசுக்குள்ள நெருப்பா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த நெருப்பு அணையிற வரைக்கும் எனக்கு வேற எந்த சிந்தனையுமே இருக்காது. நான் உங்களை கட்டாயப்படுத்தல, ஆனா உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் எப்பவும் நான் இருக்கேன். சரியா? என்ஜினியர், வேலை முடிய எல்லாமே எனக்கு வீடியோ எடுத்து இமிடியேட்டா அனுப்பணும். சரிங்க மேடம். ஏதாவது அவசரம் எமர்ஜென்சின்னா உடனே எனக்கு டைரக்டா கால் பண்ணுங்க. நான் உடனே கிளம்பி வந்துருவேன். புரியுதா? சரிங்க மேடம். ஓகே மேடம். வரேன் மேடம். போலாமா? போலாம் மேடம். என்னாச்சு மேடம்? இல்ல, ரகுராம் இங்க வந்து நம்ம போர்டு பார்த்ததுக்கு அப்புறம் ரகுராமோட ரியாக்ஷனை யோசிச்சு பார்த்தேன். பாவம். போலாம். அப்போ எல்லா வேலையையும் என்னைய பார்க்க சொல்றீங்களா? நான் உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்துடுறேன் சார். அதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்க. இங்க பாருங்க, நீங்க இப்படி சொன்னா அப்புறம் நானே டைரக்ட் பண்ணிடுவேன். ஐயோ, என்னம்மா என் வேலைக்கே உழ வைக்கிறீங்க? பரவாயில்ல, நீங்களே அசிஸ்டன்ட் டைரக்டரா இருங்க. சரி சார், அப்போ எனக்கு என்ன சார் வேலை? சார், உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு சார், கவலைப்படாதீங்க. சூப்பர் சார், செம்மையா நடிப்பேன் பாருங்க நீங்க. இல்ல? பாரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். கான்செப்ட் டயலாக்லாம் எழுதுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஃபிக்ஸ் பண்ணனும். அதுக்கு தான் நாங்க இருக்கோமே சார். அட, இந்த ஆட் ஃபேமிலி கான்செப்ட்னு சொன்னீங்க. இங்க பார்த்தா ஃபேமிலியா சேர்ந்து இருக்கிற ஃபேமிலி கான்செப்ட் போல இருக்கே.